வாழ்க்கையில் யாருடைய குறைகளையும் ரொம்ப பெருசாக பேசாதீங்க. எல்லா மனிதனும் ஏதாவது பிரச்சனைகள், சோகங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுடைய நிலையில் இருந்து பார்த்தால்தான் தெரியும். யாரையும் நம்ம ஈஸியாக அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய குறைகளையும் நம்ம பேசிடலாம். ஆனால் அவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எத்தனை ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க, எத்தனை இஷ்யூஸ் இருக்குதுன்னு நமக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு லைஃப் சைக்கிள். அதில் மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும். எல்லா மனிதனும் பிறக்கும் போதும் நல்ல மனிதனாக தான் பிறக்கிறான். நல்ல விஷயங்களை தான் நினைக்கணும், பண்ணணும்னு செய்கிறான். ஆனால் சமய சூழ்நிலை சந்தர்ப்பம் மனிதனை பல இடங்களில் மாற்றுது. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனைகள், குறைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். அவளுடைய அதில் குறை கண்டுபிடிச்சி அதில் கேலி பண்ணவோ, சிரிக்கவோ அல்லது வேறு ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி பேசுகிறதோ கண்டிப்பாக மனிதனுடைய மனதை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வு. எதையும் எப்பவும் யாரையும் சுட்டி காட்டாதீங்க. அது வாழ்க்கையில் எந்த விஷயமானாலும் பிரச்சனைகள் என்பது எல்லா மனிதனுக்கும் உரியது. அது ஒரு லைஃப் சைக்கிள். ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் எனக்கு அப்படின்னு மாறி மாறி தான் வரும். அப்போ மனிதர்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய சோகங்கள், போராட்டங்கள், துக்கங்கள், வலிகள், வேதனைகள் இதையெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். யாரையும் சும்மா குறை சொல்கிறோன்னு பேசிடக்கூடாது. அது எவ்வளவு வலி மிகுந்ததுன்னு அவங்க பாயிண்ட்லேருந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் ஒவ்வொருத்தரும் இருந்தோம்னா அதுவே சொசைட்டியில் ஒரு புதிய